ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு பண்ண சப்பாத்தி மீதி ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படி கொத்து சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா எக் கொத்து சப்பாத்தி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு மிளகாய், 2 முட்டை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க உள்ளி, தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கும். நல்லா பொன்னிறம் வந்ததும் எக் அடித்து ஊற்றுங்க. என் அக்காவுக்கு எக்கே ஒழுங்காக உடைக்க தெரியாது, பெரிய செஃப்னு வர சொல்லிட்டு தெரியா. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்கேன் அந்த எக்கோட தோடை. பார்த்திங்களா, இதுதான் வெஜ் வர்சஸ் நான்வெஜ். இப்படி நல்லா தனித்தனியாக பிரித்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி சேராது, பிறுபிறுன்னு வரும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு வத்தல் பொடி, சிக்கன் பொடியெல்லாம் போட்டு நீங்கள் பிச்சு வச்சுருந்த சப்பாத்தியும் உள்ளே போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டிஷ் ஓவர். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.